ஆனா எந்த தொழில் செஞ்சாலும் செட்டே ஆக மாட்டேங்குதுண்ணா. சரிங்க. உங்க கடை பிகேடெக்ஸ் நம்பி வந்திருக்கிறேன், ஜவுளி தொழில் செய்யலாம்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா உழைக்கலாமாண்ணா? ஆனா தாராளமா பொழைக்கலாம்னா அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வாழ்க்கையில இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜவுளி கெட்டு போகாத தொழில்னா. ஓகேண்ணா. எப்படிண்ணா? ஆனா நம்ம வந்து வெறும் 90 ரூபாய்க்கு பூனம் தர போறோம். என்னன்னா சொல்றீங்க? வெறும் 90 ரூபாய்க்கு குழு குழு பூனம் தர போறோம். அப்பா இதே சரி எங்க ஊர்ல 300 ரூபாய் போட்டு எடுத்துனேன். வெறும் 90 ரூபா. அங்க நாம அதை எடுத்து பொழைச்சிக்கலாமே. பாருங்க சூப்பரா இருக்கு. 90. வெறும் 90 ரூபா. ஆனா கொண்டு போனா தாராளமா 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கலாம். சொல்ற மாதிரி அருமையான ரேட்னா. சூப்பரா இருக்குங்க. ஆனா கிளாத் தொட்டு பாருங்க அப்படி ஜம்முன்னு. குளு குளு பாருங்க அப்படி குளு 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 குளு. லேடிஸ் பார்த்தா அப்படியே கொத்திக்குவாங்க மரம் கொத்தி மாதிரி. ஆமா ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கட்டணும் அப்படி சிலு 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 சிலுன்னு இருக்கு. அப்படி ஜம்முன்னு கிளப்புறா சேலை. அட்டாஸ் கலப்போம். வெறும் 90. வெறும் 90. வெறும் 90. என்ன கிறிஸ்மஸ் வர போகுது, கிஃப்ட்டுக்கு ஒரு 5000 சேலை 10000 சேலை. ரெடி ஸ்டாக்ல இருக்குண்ணா நம்மட்ட. கட்டு கட்டாவா? கட்டு கட்டா பண்டல் பண்டலா இருக்குண்ணா. இதே வந்து நீங்க 10 சேலை எடுத்தீங்கன்னா ஒரு சேலை ஃப்ரீ. என்ன சொல்றீங்க? 10 சேலை எடுத்தா ஒரு சேலை ஃப்ரீ. 20 சேலை எடுத்தா 2 சேலை ஃப்ரீ. ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா போதும். ஓகே, நன்றிண்ணா. நன்றிண்ணா.